வணக்கமும் நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன தெரியுங்களா? டார்கெட் மருத்துவம். என்னங்க மருத்துவத்துறையில் டார்கெட் மருத்துவமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டார்கெட் மருத்துவம் தான் இப்போ நடக்குது அப்படின்னு. இதை பற்றின கொஞ்சம் என்னுடைய கருத்துக்களை, நான் தெரிஞ்சுக்கிட்டதை, நான் படித்ததை உங்களோட பகிர்ந்துக்க நான் விருப்பப்படுறேன். இதில் தப்பான கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மருத்துவத்துறை அப்படின்னா ரொம்ப புனிதமானது. ஒரு உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் எந்த அளவுக்கு போராடுகிறார்கள். அவங்க தான் தெய்வம் மாதிரி. அந்த நேரத்துக்கு அவங்க தான் தெய்வம், அப்படி தான் நாம் சொல்லுவோம். இந்த நேரத்தில் ஒரு மருத்துவரை எனக்கும் குறிப்பிடணும்னு ஒரு ஆசை. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ரொம்ப மென்டலி டிஸ்டர்பன்ஸாக இருந்தப்போ ஒரு மருத்துவரால் எங்களுக்கு மைண்ட் காம் ஆச்சு. அவர் நல்ல ஒரு மருத்துவர். அந்த மாதிரி எல்லாருக்கும் மருத்துவர் அப்படின்னா நல்ல விதமான ஒரு மருத்துவரை தான் பிடிக்கும். இப்போ இருக்கிற மருத்துவமும் மருத்துவத்துறையும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அலசல். ஒன் ஆஃப் த பீரியட் முன்பு ஒரு காலத்தில் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்லேயே ஏதாவது வைத்தியம் பார்ப்பாங்க பெரியவங்க. அதுக்கும் மீறி உடம்பு சரியில்லை, ஒரு ஜுரம் அடிக்குது, தொடர்ந்து ஒரு 4 நாளாக ஜுரம் அடிக்குது, வீட்டில் ஏதாவது அந்த வேப்பம்பட்டை கஷாயம், வேப்ப இலை சாறு அதெல்லாம் கொடுப்பாங்க அந்த காலத்தில். அதுலேயும் சரி ஆகலை, ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட ரொம்ப ரேராக கூப்பிட்டு போவாங்க. டாக்டர்கிட்ட நம்மளை கூட்டிகிட்டு போனோம்னா டாக்டரை நம்ம நாடி தான் பிடிச்சி பார்ப்பார். அதுக்கப்புறம் நாக்கை நீட்ட சொல்லி பார்ப்பார், கண்ணை இப்படி பண்ண சொல்லி பார்ப்பார், அப்புறம் ஹார்ட் பீட் செக் பண்ணுவார். இதுதான் ஒரு மருத்துவர் பண்ணுகின்ற செயலாக அந்த காலத்தில் இருந்தது. இது எல்லாமே ஒரு பார்வை பார்த்துட்டு கரெக்டான ஒரு சஜஷனுக்கு வருவார். என்ன சஜஷனுக்கு வருவார் அப்படின்னா, இவங்களுக்கு என்ன உடம்பில் பாதிப்பு இருக்குது அப்படின்றது அவருக்கு மைண்டில் ஓரளவுக்கு பதிவு பண்ணி சம் மெடிசன்ஸ் ஏதாவது சின்னதாக தான் கொடுப்பாரு. ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு அப்படி கொடுப்பாங்க. இதை நீங்கள் பாருங்கள், ஓகே ஆகிடும், அப்படி இல்லைன்னா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அந்த காலத்துலலாம் இன்ஜெக்ஷன் போடுறதுன்றது ஒரு பழக்கம் இருந்தது. இன்ஜெக்ஷன் போட்டாலே எல்லாமே பயப்படுவோம். இன்ஜெக்ஷனா வேண்டாம் டாக்டர்னு பயப்படுவோம். அந்த மாதிரி சிம்பிளான ஒரு வைத்திய முறையிலே அவங்க சரி பண்ணிடுவாங்க. ரொம்பவும் போன உடனே அவங்க பெருசாக எதுவுமே நம்மளை திங்க் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் மருத்துவம் ஆரம்பிச்சிருந்தது. அப்படி தான் இருந்தாங்க. நான் சொல்கிறது அலோபதி டாக்டர்ஸை. ஹோமியோபதி, அதாவது நம்மளுடைய சித்த மருத்துவம், அதெல்லாம் எப்பவும் அன்னைக்கு எப்படி இருந்தது அதே தான் இன்றைக்கும், எந்த மாறுதலும் இல்லை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய மெடிசன்ஸ் பாட்டிலாக கொடுத்து ரொம்பவும் நம்மளை காஸ்ட்லி ஆக்கிட்டாங்க. அங்கேயும் போக முடியறதில்ல, அது வேறு விஷயம். ஏன்னா இப்போ போகிறோம் அப்படின்னாவே நம்ம கையில் நிறைய காசு எடுத்துகிட்டு தான் டாக்டர்கிட்ட போகணுன்றதே ஒரு கன்ஃபர்மேஷனாக ஆகிடுச்சு. இப்போது முன்ன இருந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போல்லாம் எப்படின்னா, டாக்டர் வீட்டுக்கு போகிறோம் நம்ம அப்படின்னாலே ஒரு 10,000 ஒரு 5,000 மினிமம் இது நம்ம கொண்டு போனால் தான், சின்ன விஷயத்துக்கு தான் போவோம், ஆனால் அவ்வளோ காசு எடுத்துகிட்டு தான் போகணும். அதனால் டாக்டர் வீட்டுக்கு போனால பயமாக இருக்குது. இப்போ ஹோமியோபதியிலையும் அப்படி தான் இருக்குது. போன உடனே அவங்க ஒரு செக் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துடுறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. குளிகை கொடுக்குறாங்க, லேகியம் கொடுக்குறாங்க, தடவத்துக்கு தராங்க. இது எல்லாம் இவ்வளவும் சேர்த்து நமக்கு எப்படி 5,000 மேலே ஆகிடும். ஸோ நம்மளால் இந்த மெடிசனுடைய செலவெல்லாம் தாங்கவே முடியறதில்ல. சரிம்மா சொல்லுங்கள் அப்படின்றீங்க, சொல்கிறேன். ஏன் இதனால் எதுக்கு இது இப்படியெல்லாம்
இப்போ மாறி போச்சு மருத்துவ உலகம். இந்த மருத்துவர்கள் ஏன் இப்படி மாறிட்டாங்க? அப்போல்லாம் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போனோம்னா கூட, இல்லை ஒரு 10 வயசு குழந்தைய கூட்டிட்டு போனால் கூட அவர் என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா, நாக்கு நீட்டு, கண்ணு கட்டு, சூப்பர் சூப்பர், ஒன்றும் இல்லை, பயப்படாது, சரி ஒன்றும் இல்லை, டேப்லெட் தரமா 2 நாளைக்கு கொடுங்க, சரியாக போயிடும், அவ்வளோதான். நம்ம சாப்பிட்டோன்னு சரியாக போயிடும். உண்மையாக அதான் சரியாக போயிடும். ஏங்க அப்போல்லாம் பெரிய பெரிய நோயெல்லாம் இல்லையா? இருந்திருக்கலாம், இருக்குது. ஆனால் எல்லாமே பெரிய பெரிய நோய் தான் அப்படின்ட்டு பயமுறுத்தலாம் அப்போ கிடையாது. இப்போ நடக்கிற கூத்து எப்படின்னா, எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ், சின்ன சின்ன கிளினிக்லேருந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலேஜ் எல்லாம் இவ்வளோ கிடையாது. இப்போல்லாம் பல்கி பெருகி போச்சு. ஏன்னா அது வியாபாரம் ஆகி போச்சு. இப்போ இருக்கிற பீப்புளெலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கை வைத்தியத்தையே மறந்துட்டாங்க. வீட்டில் பெரியவங்க எதை ட்ரை பண்ணி பாரு, ஒரு 2 நாள் சொன்னால் கூட அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஐயே இதெல்லாம் செட் ஆகாது, நான் டாக்டர்கிட்ட தான் போவேன். எதுக்கு மிளகு கஷாயம் குடிக்கணும்? அதெல்லாம் குடிக்க முடியாது. வேப்பம் பட்டுற கஷாயமா வேண்டாம், எங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நாங்கள் டாக்டர்கிட்ட தான் போவோம் அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டாக்டர்கிட்ட போனதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இப்போ வருது அப்படின்றத பற்றி தான் இது. சரிங்களா? இப்போல்லாம் டாக்டர்கிட்ட நம்ம போன உடனே சொல்லுவோம், 10 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம், ஜுரம் 4 நாளாக. நான் ஏற்கனவே அந்த டாக்டர் எப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டலுங்க, இது பேர் போன ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு பயம், நம்ம குழந்தைக்கு ஜுரமாச்சு, ஏன்னா ஜுரம் இந்த ஊரில் யாருக்கும் வராது பாருங்க, கூட்டின்னு போகிறோம். போனோன்னு 4 நாளாக ஜுரம் விடலை. நானும் பேராசிட்டமால் போட்டு பார்த்தேன் டாக்டர். நம்ம வந்து ஒரு ஜுரம் வருதுன்னா அது எதனால் வருது அப்படின்றத நாம் கன்க்ளூஷன் ஓரளவுக்கு நம்ம பண்ணலாம். சில பேருக்கு சளி பிடிச்சதுனால ஜலதோஷம் சளி இருந்தால் நமக்கு ஃபீவர் வரும். ஃபண்டமெண்டல் முக்கால்வாசி அப்படி தான் வருது இல்லையா? வேறு எங்கேயாவது அலைஞ்சி திரிஞ்சு வேறு இடத்துல தண்ணி வாட்டர் மாற்றி குடித்து இந்த மாதிரி அலர்ஜிலெல்லாம் கூட ஃபீவர்லாம் வரும். கொசுக்கடியால் ஃபீவர் வரும். இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஃபீவர்ஸு. ஃபீவர் மட்டும் இல்லை, மற்ற பல விஷயங்களுக்கும் ஃபீவர் வருது இப்போது, எப்போவுமே வரும். ஆனால் எல்லா ஃபீவருமே வந்து நம்ம வந்து பயந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீ டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவார்? டாக்டர் 4 நாளாக ஜுரம் டாக்டர், நான் பேராசிட்டமால் போட்டேன், நான் நிற்கவே இல்லை. அப்படியா? 4 நாளாக ஃபீவராம்மா? ஆமாம், இருக்கக்கூடாதே, 4 நாளாக ஃபீவர் எடுக்கக்கூடாது. என்ன பண்ணீங்க? பேராசிட்டமால். எத்தனை ஹவருக்கு ஒரு வாட்டி போட்டிங்க? 6 hours ஒன்ஸ் போட்டேன் டாக்டர். அப்படியா? சரி. உடனே அவர் வந்து சரிம்மா, நாக்கை பார்க்க மாட்டார், மூக்கை பார்க்க மாட்டார், கண்ணை பார்க்க மாட்டார். ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கறதுன்னா அது பெரிய அபூர்வம். உடனே எழுத ஆரம்பிப்பார். பெரிய லிஸ்டாக இருக்கும். இந்தாங்கம்மா, போய் பணம் கட்டிட்டு இதெல்லாம் ரெடி பார்த்துட்டு வந்துடுங்க, பார்க்கலாம் என்னென்னு. என்ன டாக்டர் என்னாச்சு என் பிள்ளைக்கு? இதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு வாங்கம்மா, பார்த்துட்டு வந்தால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு. நம்ம அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்ப்போம். பார்த்தா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அப்புறம் அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, ஒரு 10 டெஸ்ட்டு இருக்கும் அதில். அப்புறம் பிளட் கவுண்ட்டு எல்லாமே இருக்கும் அந்த 4 நாள் ஜுரத்துக்கு. அப்புறம் பயந்து போய் என்னவா இருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு அங்கேயே ஒரு 5 திட்டிடுவாங்க, கட்டிடணும். எல்லாம் வந்துடுமா, 2 hour வெயிட் பண்ணுங்க, அங்கேயே இருக்கணும் 2 hour. டெஸ்டெல்லாம் வரும், ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் நல்லா பாசிட்டிவ், எதுவுமே கிடையாது, சூப்பராக இருக்குது. அது வரும், ரிசல்ட் வரும். அது கொண்டு போய் காட்டினா எதுவும் இல்லைம்மா, இன்ஃபெக்ஷன் அது இது எதுவும் இல்லை. சரி, நான் வந்து இப்போ செக் பண்ணலாம், சளி இருக்காமா? லைட்டாக இருக்குது. சரி, சளிக்கு ஒரு டேப்லெட்டோ 3 days தரேன். அப்புறம் வந்து 3 daysக்கு ஃபீவர் தொடர்ந்து 6 hours பேராசிட்டமால் தான் போடுங்க, சரி ஆகிடும். சரி ஆகலை, திரும்பி வாங்க, இன்னொரு டெஸ்ட் இருக்குது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலையும் இதுதான் நடக்குது. இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா
திடீர்னு அவங்களுக்கு மூச்சு விட முடியல. அது ஒரு ஒரு வீசிங் மாதிரி வந்துடுச்சு. உடனே அவங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வீட்டில் இருந்து பார்த்தாங்க. இது காரணம் இருக்குது, அவங்களே சொல்கிறாங்க. உடனே வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுறாங்க. ஐயோ மூச்சு விட சிரமப்படுறாங்களே, வயதானவங்களாச்சு, என்ன பண்ணுறது? அம்மா என்னம்மா பண்ணுறது, மூச்சு விட முடியலம்மா. சரி வாம்மா ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஐயோ நான் வரலம்மா. இல்லைம்மா நீ வாமான்னு கூட்டின்னு போகிறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் உள்ள நுழையிறாங்க. அங்கே போன உடனே அந்த டாக்டர் வந்து என்னாச்சுமா, 4 நாளாக எனக்கு மூச்சுக்கு தானே இருந்தது. அவள் தான் உடனே என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஹார்ட்டுக்கு டெஸ்ட் எடுக்கணும், லங்ஸுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், இல்லை அப்புறம் ஹார்ட்டுக்கு இசிஜி எடுக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு இதிலெல்லாம் நில்லுன்னு வந்துட்டு அப்புறம் கூட ஹார்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் எதிர்காலத்தில் வருமா அப்படின்றது ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, அது எடுக்கணும். அது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கலாம்ல நீங்கள். அதுவும் எடுத்த பின்னால் உங்களுக்கு சளி இருக்குதாம்மா. ஆமாம் டாக்டர், நான் தான் முதல்ல சொல்ல வந்தேன், நீங்கள் தான் கேட்கவே இல்லை டாக்டர். சளி வந்து இங்கே கரு கருந்து டாக்டர். அப்படியாம்மா, சரி அதுக்கெல்லாம் ஒரு டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட் 2 வேளை சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஃபீவருக்கு டேப்லெட் எடுத்துங்க. ஃபீவர் இருக்கா? இல்லை, இருந்தாலும் எடுத்துக்குங்க. ஃபீவர் வந்தாலும் வரலாம், எடுத்துக்குங்க. 3 days எடுத்துக்குங்கம்மா. அப்புறமா சரியாகலாம், வாங்க வேறு டெஸ்ட்டெல்லாம் எடுக்கலாம். இது வரைக்கும் இப்போ அவங்களுக்கு பில்லு வந்து 15,000 ரூபா ஆச்சு. கடைசியில் என்ன எழுதி கொடுத்தாங்க? சளிக்கும் ஃபீவருக்கும் கொடுத்தாங்க. அவங்களும் வந்தாங்க, 3 நாள் போட்டாங்க, அவங்களுக்கு சரியாக போச்சு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், போன உடனே ஒரு ப்ராப்ளம் போன உடனே இந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட் எடுக்க வைக்கிறது என்ன விஷயம்? இதுதான் டார்கெட். ஒரு மருத்துவர் மருத்துவத்துறையில் படிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு போனார்னா இத்தனை மாதத்தில் இத்தனை எக்ஸ்ரே எடுக்கணும், 1 மாதத்தில் இத்தனை இசிஜி எடுக்கணும், 1 மாதத்தில் இத்தனை ஆப்ரேஷன் பண்ணணும், 1 மாதத்தில் இத்தனை பிளட் டெஸ்ட்டு அவர் வந்து பண்ணணும், ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். இவ்வளோ ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னு ஒரு டார்கெட் எல்லா மருத்துவருக்கும் உண்டு. புரியுதுங்களா? நம்ம அரசாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த டார்கெட் கிடையாது. ப்ரைவேட் டாக்டர்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ டார்கெட்ஸ் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு டார்கெட் கொடுக்குறாங்க. கார் கம்பெனியில் கார் விற்கிறதுக்காக டார்கெட் கொடுக்குறாங்கல்ல, 1 மாதத்துக்கு நீ இத்தனை கார் சேல்ஸ் பண்ணாதான் உனக்கு நிரந்தரமாக இங்கே வேலை, இல்லைன்னா கோ அப்படி சொல்கிறாங்கல்ல, அதே தான் ஹாஸ்பிட்டல்லையும். ஸோ கண் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா பெரிய ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போகிற இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் கொஞ்சமாக இருக்குது, இதுக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணுங்க, இல்லை மருந்தே இல்லை, இப்போத்தி உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ப்ராப்ளம் வரும்போது வாங்க, இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு புறை இருக்குது, புறை முத்துனா வெடிச்சிடும், கண் பார்வை போயிடும், இன்றைக்கே போயிடும், நாளைக்கே போயிடும், சீக்கிரமாக அட்மிட் ஆகுங்க, உடனே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். ஏன்னா நாங்கள் ஆப்ரேஷன் டார்கெட். ஒருத்தருக்கு ஒரு டார்கெட் இல்லாத ஹாஸ்பிட்டலே கிடையாதுங்க. இப்போ சொல்லுங்கள், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம்? நம்ம இந்த மாதிரி டார்கெட் ஆஸ்பத்திரியே போகலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே ஒழிச்சிடணுங்க. எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருக்கக்கூடாது. எதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு? கவர்மெண்ட்லேயே தனித்தனி செக்டார் போட்டு ஒரே பெரிய பெரிய ஆஸ்பத்திரியே இல்லாமல் கண்ணுக்கு ஒரு ஏரியாவில் ஒரு 4 ஆஸ்பத்திரி போட்டான்னு வச்சுக்குங்க. முதியோர்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், சின்ன குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், சர்க்கரை நோயாளிகள் அந்த மாதிரி இந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல், இப்படி ஒரு 4 டிவைட் பண்ணி 4 செக்டராக ஒரு இதுலேயும் போட்டாங்கன்னா ஏங்க இவங்கெல்லாம் டார்கெட் வச்சு நம்மளை ஏலம் போட்டு நம்மளை மொட்டை அடிக்கிறது தான் இந்த ஆஸ்பத்திரிங்க. நான் சொல்கிறதெல்லாம் புரியுது உங்களுக்கு? இப்போ சொல்லுங்கள், நாம் இந்த மாதிரி டார்கெட் வச்சு நடத்துகிற அந்த மருத்துவத்துறையில் நம்ம யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது? நான் சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லைங்க நீங்கள் சொல்கிறது அவ்வளவும் தவறு, அந்த மாதிரிலாம் டார்கெட் வச்சு எந்த ஹாஸ்பிட்டலும் நடத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சொன்னீங்கன்னா அது உங்கள் அபிப்பிராயம். நான் தப்பாக சொன்னேன், என்ன மன்னிச்சிடுங்க, சரிங்களா? எனக்கு புரிந்தது, எனக்கு தெரிந்தது உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன், பகிர்ந்து கொண்டுட்டேன். ஆக மொத்தத்தில்
இது உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா மன்னிச்சிடுங்க. வணக்கம்.